இவரோட மனைவிக்கு 3வது தடவை பெண் குழந்தை தான் பிறக்குது. அதை பார்த்துட்டு வர இவரும் இந்த வாட்டி எனக்கு பெண் குழந்தை தான் பிறந்திருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு மலையில நடந்து போகும்போது அவர் மேல மின்னல் தாக்கி அதே இடத்துல இருந்து போயிடுறாரு. இந்த விஷயத்தை அவர் ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்க. பிறந்த உடனே இது என் புருஷனை கொன்னுடுச்சுன்னு அந்த குழந்தை மேல வெறுப்ப கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போனா கூட படிக்கிற பொண்ணுங்க இவ கருப்பா இருக்கிறதுனாலயும் இன்னும் வயசுக்கு வராதனாலையும் இன்னும் கிண்டல் பண்ணியே பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து அமுதங்கிற பையன் பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறான். ஏன்னா அவனுக்கு இந்த பொண்ணை ரொம்பவே பிடிக்கும். கொஞ்ச நாளே இந்த பொண்ணு வயசுக்கு வந்தாராம். எல்லாரும் சந்தோஷமா நலங்கு வைக்கிறாங்க. இப்ப நலங்கு வச்சுட்டு வர அக்காக்கு குறை மாசத்திலே பிரசவ வலி வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. அவ அம்மா வந்து பலாரம் அரைஞ்சு நீ பிறந்த நேரமும் சரியில்லை இப்ப சமைஞ்ச நேரமும் சரியில்லைன்னு வாய்க்கு வந்து திட்டிட்டு போயிடுறாங்க. ஏன்னா குறை மாசத்துல குழந்தை பிறந்ததுனால சரியான மூலவர்ச்சி இல்லாம பிறந்துருது. இப்ப இவளுக்குன்னு ஆறுதலா இருக்கிறது அமுதன் மட்டும் தான். அமுதனும் நான் படிக்க வெளியூர் போக போற நீ ஏன் கூட வந்துருன்னு பேசிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அமுதனோட அப்பா வந்து நீயே ஒரு ராசி கிட்ட நாயி உனக்கு ஏன் பையன் கேட்குதான்னு வீட்டுக்கே போய் அசிங்கப்படுத்தி விட்டு போயிடுறாரு.